காசி, முக்திநாத் போன்ற ஆன்மீக யாத்திரை சென்று வரும் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிக்கான பலன்களை வழங்குவார். ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருப்யோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை ஏப்ரல் 3, 2025 சஷ்டி திதி மறுநாள் காலை 3:50 வரை, பின்னர் சப்தமி. ரோகிணி நட்சத்திரம் காலை 7 மணி 2 நிமிடம் வரை, அதன் பின் மிருகசீரிஷம். இன்று நாள் முழுவதும் யோகம் சரியில்லை. ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, வாரசூலை தெற்கு, பரிகாரம் நல்லெண்ணெய். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்று இரவு 6:22 வரை துலா ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின் விருச்சிக ராசிக்கு ஆரம்பம் ஆகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் சந்திரன் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன், சனி, சுக்கிரன், ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, இன்று நன்மையான பலன்களை எதிர்பார்க்கலாம். அரசாங்க தொடர்பான முயற்சிகள் எடுத்தவர்களுக்கு இன்று நல்ல தகவல் தேடி வரும். சிறு சிறு தொல்லைகள் இடையில் தோன்றுமாயினும் வழக்கமான உங்கள் திறமையால் அவை சமாளிக்கப்படும். உத்தியோக ரீதியான இடமாற்றம் பெறவும் அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தவும் சாத்தியங்கள் உண்டு. மேலதிகாரிகள் ஆதரவும் அனுசரணையும் கிடைக்கும். இதுவரை இருந்த தடைகள் விலக வாய்ப்புண்டு. பெண்களுக்கு புதிய ஆடை அணிமணி வாங்கும் யோகம் பெறுவீர். பிரயாணங்களில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது அவசியம். மகான்களின் தரிசனமும் ஆலய தரிசனமும் இன்று கிடைக்கப் பெறுவீர். குடும்பத்தில் உற்சாகம் தென்படும். புதிய பொருள் சேர்க்கை மகிழ்ச்சி உண்டு செய்யும். மகன் அல்லது மகள் சம்பந்தமான திருமண பேச்சு மகிழ்ச்சி தரக்கூடும். இடையில் ஏற்படும் சலசலப்புக்கு மதிப்பு தர வேண்டாம். சிறு தொல்லைகள் தானே என்று விலகக்கூடும். பங்கு சந்தை நல்ல ஏற்றத்தை தரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களது புத்திசாலித்தனம் என்று வெளிப்படும். நல்ல காரியங்களில் ஈடுபடும் சந்தர்ப்பம் உருவாகக்கூடும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சிலர் பெற முடியும். தொலை தொடர்பால் ஏற்றம் பெறுவீர். தொலைபேசி மூலம் வரும் தகவல் நல்லதை தெரிவிக்கும். நல்லவர்களும் வல்லவர்களும் உங்களுக்கு ஆதரவு தருவர். கணவன் மனைவி உறவு சீராக இருக்கும். தொழில் துறையினர் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். உங்களது உடல் நலம் தனித்துவம் பெற்று விளங்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். கடுமையான உழைப்பிற்கும் அதற்கேற்ற லாபமும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். இதுவரை இருந்த தடை தாமதங்கள் மாறும். பணம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கும். சிலருக்கு அசையா சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் மேலோங்கும். மனதில் அமைதி பிறக்கும். சிறு சிறு செலவுகள் இருந்தாலும் அவை நல்ல செலவுகளாகவே இருக்கக்கூடும். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களது திறமை மற்றவர்களால் இன்று பாராட்டப்படக்கூடும். எல்லாவற்றிலும் அனுகூலமான போக்கு நிலவி வரும். தொழில் துறையினர் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் கூடும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும். பெரியோர்களது ஆலோசனையை ஏற்று அதன்படி நடப்பதன் மூலம் சில பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். விவாக முயற்சியில் சற்று அலைச்சல் அதிகம் தென்படும். வெளியூர் பயணத்தால் இன்று நல்ல பெயரும் ஆதாயமும் கிடைக்க பெற முடியும். முயற்சி செய்து வந்த ஒரு விஷயம் இப்போது நல்ல எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக முடியும். பொருளாதார விஷயத்தில் சற்று திட்டம் தீட்டி செலவு செய்ய வேண்டியது அவசியம். சகோதர வழியில் அனுகூலங்கள் எதிர்பார்க்கலாம். வேலை தேடும் பெண்களுக்கு நல்லதொரு வேலை கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து அழைப்பு வர வாய்ப்புண்டு. பெண்களுக்கு சிறப்பான தினமாக இன்று விளங்கக்கூடும்.
கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் மன மகிழ்ச்சியை உண்டு செய்யும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் மனதில் துணிவும் தன்னம்பிக்கையும் இன்று அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிப்பீர். எதிரிகள் விலகிச் செல்வர். சிவப்பு நிற பொருட்கள் ஆதாயம் தரும். நிலம், வீடு, வாகனங்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றை புதுப்பிக்கவோ வாய்ப்புண்டு. குடும்ப நலன் சீராக இருக்கும். தகவல் போக்குவரத்து நல்ல செய்தியை கொண்டு வரும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும். சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான தொல்லைகள் ஏற்படலாம். பெற்றோர் நலனில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். கணவன் மனைவியிடையே சிறிய கருத்து வேறுபாடு தோன்றக்கூடும். பயணத்தின் போது விழிப்புடன் இருப்பது நல்லது. வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வரும். இதுவரை தடைப்பட்ட எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்று லாபகரமாக மாறும். அலுவலக வேலையில் சற்று அலைச்சல் தென்படலாம். அரசியல் துறையினருக்கு லாபகரமான தினமாக இன்று இருக்கும். பெண்களுக்கு சிரமங்கள் குறைந்து நன்மைகள் ஏற்படும். வரவும் செலவும் ஒரே மாதிரி இருக்கும். எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, குடும்பத்தில் திருமண சம்பந்தமான சுப நிகழ்ச்சி நடத்த பேச்சுவார்த்தைகள் இன்று ஆரம்பமாகும். வெற்றி பெறும். விருந்து விழாக்களில் பங்கு கொள்ளும் வாய்ப்பு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் கௌரவம், பாராட்டு போன்றவை கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த ஆதாயமான பதவிகள் தேடி வரலாம். வியாபாரிகளுக்கு நல்ல நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளவும் வியாபார அபிவிருத்தி செய்ய திட்டங்கள் தீட்டவும் வாய்ப்புண்டு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றங்கள் சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் பிரயாணங்களில் கைப்பொருளை இன்று பாதுகாப்பாக வைத்து கொள்வது அவசியம். குடும்பத்தில் சிறு சிறு கடன்கள் தலை தூக்கக்கூடும். சில பிரச்சனைகளுக்கு விட்டு கொடுத்து செல்வதால் குடும்பத்தில் குழப்பத்தை தவிர்க்கலாம். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு பழைய பங்குகள் லாபகரமாக விற்கும் சந்தர்ப்பம் கைகூடி வரும். மாணவ மாணவியருக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, பண விஷயத்தில் சிறிது கவனம் செலுத்துவது அவசியம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றங்கள் பெற முடியாவிட்டாலும் அதற்கு சமமான நன்மைகள் பெற முடியும். பணத்தை கையாளும் பொழுது இன்று கவனம் அவசியம். தொழிலாளர்கள் நல்ல வளர்ச்சி பெறக்கூடும். கடன் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனமாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு சில பிரச்சனைகளை குடும்பத்தில் விட்டு கொடுப்பதால் சலசலப்புகளை தவிர்க்க முடியும். ஆலய தரிசனம் சிலருக்கு கிடைக்கும். ஆடை அணிமணி சேர்க்கை மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளுக்கு சிறு சிறு நோய்கள் வந்து அகலும். சிலருக்கு திடீர் தனவரவு மகிழ்ச்சி தரக்கூடும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஓரளவு ஆதாயம் உண்டு. எதிர்பார்த்தபடி பழைய பங்குகளை லாபகரமாக விற்க முடியும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, இன்று செயற்கரிய காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர். எதிரிகள் இருந்தாலும் அவர்களது வலு குறையக்கூடும். வழக்குகளில் வெற்றி காண சந்தர்ப்பம் கைகூடி வரும். சிலருக்கு கருப்பு அல்லது அடர்ந்த நீல நிறம் லாபம் தரும். கடன் தொல்லை கண்டவர்கள் ஓரளவு அது குறைவதை காண முடியும். நண்பர்கள், உற்றார், உறவினர் ஆகியோர் ஓரளவு உதவி செய்வர். மகன் அல்லது மகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அனுகூலமான போக்கு இருந்து வரும். உடல் நலன் சீராகும். நிதி பற்றாக்குறை நீங்கும். வருமானம் உயரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணும் சந்தர்ப்பம் கைகூடி வரும். புதிய சலுகைகளை எதிர்பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். நெருங்கிய நண்பர்கள் உதவி கேட்டு தேடி வரக்கூடும். சில விஷயங்களில் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. வேற்றுமொழி பேசுவோரால் சிறு உபத்திரவம் உண்டாகி மறையும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்கலாம். நீதிமன்ற வழக்குகள் வெற்றியடையும். சிலருக்கு புத்திரபாகியம் உண்டாகக்கூடும். மகிழ்ச்சி தரும் செய்தி தேடி வரும். பண பொறுப்பில் உள்ளவர்கள், அதிகார வர்க்க பதவியில் உள்ளவர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் ஆற்றல் வெளிப்படக்கூடும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு உற்சாகம் தரும் பதவிகள் தேடி வரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். ஒன்றுபட்ட இடங்களில் வருமானம் உண்டு. உடன் பிறந்தவர்கள் இன்று உதவி செய்யக்கூடும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வீர். தொழில்துறையினருக்கு பலவிதமான நன்மைகள் தேடி வரும். அரசு சம்பந்தமான விஷயத்தில் அனுகூலம் உண்டு.
சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த நன்மைகள் ஓரளவு கை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் உண்டு. வேற்றுமொழி அந்நிய மதத்தினர் உதவ முன்வருவர். கொடுக்கல் வாங்கல் நல்ல முறையில் நடைபெறும். கூடுமானவரை பதட்டத்திற்கு இடம் தராமல் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். வீண் விவகாரங்களில் ஈடுபட வேண்டாம். மக்கள் நலனில் அக்கறை தேவைப்படும். திரவப்பொருள் வியாபாரம் செய்வோர் லாபம் பெறுவர். நூதன முயற்சிகள் கை கொடுக்கக்கூடும். மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்துவது நல்லது. சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் தேடி வரும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். மருத்துவர் ஆலோசனையை தட்ட வேண்டாம். குடும்பத்தில் ஓரிரு செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரும். அது நல்ல செலவாக இருக்கும். சிலருக்கு சேமிப்பு செலவழியக்கூடும். நிலபுலன்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. அதே நேரத்தில் மாலையில் ஒரு நல்ல தகவல் தேடி வரக்கூடும். வீண் விவகாரங்களை தவிர்ப்பது நல்லது. அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இன்று நல்ல நன்மைகளை எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் செய்வோர்கள் முன்னேற்றமான பாதையை காண்பர். உங்கள் சுய முயற்சி இன்று பெரிதும் கை கொடுக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் திருப்தி தரக்கூடும். முன்னேற்றத்திற்கான வழி திறக்கும். வியாபாரம் செய்வோர்களுக்கு வியாபாரம் நல்ல முறையில் நடைபெற்று வரும். குடும்ப நிர்வாகத்தில் நல்ல பெயர்களை பெண்கள் பெறக்கூடும். உடல் நலன் சற்றே பாதிக்கப்படக்கூடும். எனவே ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை தேவை. உங்கள் ஆற்றல் இன்று வெளிப்படும். எதிரிகளின் பலம் குறையும். சிலருக்கு எதிர்பார்த்த மகான்களின் தரிசனம் உண்டு. ஆலய தரிசனம் உங்களது ஆன்ம பலத்தை அதிகரிக்கும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் எதிர்பார்த்த இலக்கை நோக்கி போக முடியும். இன்று பழைய பங்குகளை விற்பதால் பல பிரச்சனைகள் இன்று தீரும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் இன்று நல்ல தகவல்களை எதிர்பார்க்கலாம். தொழில் செய்வோருக்கு திருப்திகரமான போக்கு நிலவும். கலை, இசை, ஓவியம், நாட்டியம் துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஓரளவு வசதி வாய்ப்புகள் பெருகும். மாணவ மாணவிகள் பெற்றோர்களால் பாராட்டு பெற்று மகிழ்ச்சி அடைவீர். வியாபாரம் குறைவாக நடைபெற்றாலும் உங்கள் நிர்வாக திறமையால் சில பிரச்சனைகளை சரி செய்வீர். குடும்பத்தில் கலகங்கள் மறையும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். எதிரிகள் விலகிச் செல்வர். தெய்வ அருள் துணை நிற்கும். மகான்களின் தரிசனம் உண்டு. சிலர் தர்ம பணியில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவர். பணப்புழக்கம் திருப்திகரமான வழியில் இருக்கும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு வழக்கம் லாபம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் சில விஷயங்களில் பொறுமை காத்திருக்க வேண்டியது அவசியம். இன்று தொழில் பிரிவினருக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் தென்படும். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு சாதாரண வாய்ப்புகளே இருக்கும். மாணவ மாணவிகள் சுறுசுறுப்பாக இருப்பீர். வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் சற்று மந்த நிலையில் காணப்படும். இருந்தாலும் லாபத்திற்கு குறைவிராது. குடும்பத்தில் பெண்கள் அனைவரது பாராட்டையும் பெற்று மகிழ்ச்சியில் திளைப்பர். குடும்ப நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் தென்படும். பெரியவர்கள் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது. சில விஷயங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது வீண் பிரச்சனைகளை தீர்க்கும். அந்நிய மொழி பேசுவோரின் உதவி கிட்டும். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடகத்துறையில் உள்ளவருக்கு சிறப்பான முன்னேற்றம் காண வாய்ப்புண்டு. பெண்களுக்கு மறைமுக சேமிப்பு பெருகும். சிலர் சுபகாரியங்களை பற்றி பேச ஆரம்பிப்பீர். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களாணி பவந்து.